ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விலாக் தாங்க போட்டிருக்கேன். சிம்பிளான ஒரு விலாக் தான். அதாவது ஈவினிங்லேருந்து நம்ம என்னென்ன வேலைலாம் பார்த்துருக்கோம் அப்படின்றத ஒரு விலாகாக நான் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல்ஸில் வீடியோஸ் போட்டு. என்னோடய சிச்சுவேஷன் போடவே முடிய மாட்டேங்குது. என்னன்னே தெரியல. வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணியிருந்தேன், அதை போட்டு அதை எடிட் பண்ணி கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்கவே மாட்டேங்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சூப்பரான ஒரு மாலை பொழுதுல இருந்தால் நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அழகான ஒரு கோலம்லாம் போட்டுட்டு வாசல் தூத்தொழிச்சு சூப்பராக ஒரு சிம்பிளாக 2 பக்கம் மேலே 2 கம்பி, கீழே 2 கம்பி, சென்டரில் 2 கம்பி இழுத்து இந்த 4 பக்கம் உள்ள 6 பக்கம் உள்ள கம்பிகளையும் சர்றன்னு ஜாயின் பண்ணி விட்டோன்னா செம்மையான சூப்பரான ஒரு கோலம் நம்மளுக்கு ரெடி ஆயிடும். இந்த மாதிரி தான் இன்றைக்கி கோலம் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 5:30 இருக்கும். அந்த டைமில் தான் நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஈவினிங்லேருந்து என்னென்ன நடந்தது அப்படின்றத ஒரு விலாகாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அழகான ஒரு கோலமும் போட்டு முடித்தாச்சு. வாசலை நீட்டாக தூத்து தொளிச்சு நல்லா கோலம் போட்டு மங்களகரமாக கோலம் போட்டாச்சு. வாசலில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு உருளி வச்சு அதில் பூவும் போட்டு வச்சுருக்கேன். நான் அதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுங்கிறதுனால அதை அப்படி வச்சுருக்கேன். அந்திஸ்ரீ அந்த மாதிரி படங்கிறது மாதிரியும் இல்லை, ஜஸ்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பூக்கள் பார்த்து அந்த தண்ணியில் பூக்கள் இருக்கிறத பார்க்கும் போது மார்னிங் எந்திரிச்சு வரும்போதோ இல்லை ஈவினிங்கோ நம்ம அந்த பக்கம்லாம் க்ராஸ் பண்ணி போயிட்டு வரும்போது அதை பார்க்கும் போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதையும் நம்ம இந்த பக்கம் வச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படி கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம செடிகளுக்கெல்லாம் சூப்பராக தண்ணி பாய்ச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா இதை க்ளீன் பண்ணும் போது கார்டனர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த கத்தாழை செடியை அப்படியே தூக்குனனால வளைஞ்சிருச்சு. அது தூக்கி அப்படியே தொட்டியிலேருந்து எடுத்து வச்சுட்டு அந்த தொட்டியில் வேறு ஒரு செடியையும் மாற்றி வச்சாச்சு. இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் அந்த பக்கங்கள் ஃபுல்லாக புல் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள். நானும் மாதம் கார்டனரை கூப்பிட்டு அதை க்ளீன் பண்ண வேண்டியதாக வேலையாகவே இருக்குது. திரும்பவும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக முளைச்சிருது. 1 வீக் தான், ஒரு சின்னதாக மழை துளி விழுந்தோடனே அதில் ஃபுல்லாக புல் முளைச்சிருது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகவே முடிய மாட்டேங்குது. செடிகளை பராமரிக்கிறதுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த புல்லை வெட்டி விட வேண்டியதாக இருக்குது. தளம் போட்டோன்னா அந்த பக்கம் தளமாக வச்சுட்டோன்னா வேறு எந்த வித செடியுமே நட்ட முடியாது. நட்டு நம்மளுக்கு இஷ்டப்பட்ட செடியை வைக்க முடியாது. மீதி எல்லாமே நம்ம தொட்டியில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நம்ம மண்ணாக விட்டுருக்கோம். பார்த்தா ஒரு துளி மழை விழுந்தால் கூட மழை புல் முளைச்சிருது. அப்படின்னு ஈவினிங் பார்த்திங்கன்னா விளக்கேற்றிட்டு பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்தாச்சு. பூவெல்லாம் பறித்து சாமிக்கு எல்லாம் பூவெல்லாம் போட்டுட்டு வெள்ளிக்கிழமையாக இருக்குதுங்கிறதுனால சூப்பராக சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றி சாமியும் கும்பிட்டு நம்ம பூஜையையும் முடித்தாச்சு. வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு இப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் ஒரு உருளி வச்சு சின்னதாக ஒரு உருளி வச்சு அதில் நம்ம சங்குப்பூவு சென்டரில் நம்மளுக்கு ஒரு செம்பருத்தி பூத்திருந்தது ஒயிட் கலரில். அந்த செம்பருத்தையும் சென்டரில் வச்சாச்சு. நிறைய பூ பூத்திருந்தது. மழை வந்ததுனால நல்லா நம்ம வெள்ளை கலர் செம்பருத்தி, ரெட் கலர், ஆரஞ்சு கலர்னு எல்லா கலரும் பூத்திருந்தது. எல்லா சாமிக்கும் பூவும் வச்சு அழகாக நம்மளுக்கு அலங்காரம் பண்ணி பூஜையும் நிறைவாக பண்ணியாச்சு. இந்த அலங்காரம் பண்ணி தீப ஒளியில் நம்ம கடவுளை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகு. ஈவினிங் ஆனோடனே நம்ம ஒரு சாம்பிராணி போட்டு பத்தி பொருத்தி வச்சுட்டோன்னாலே போதும். அந்த இடமே அந்த வீடே கம நல்ல மனம். நம்மளுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளையார், இஷ்ட தெய்வமான பிள்ளையார் தான் இந்த பக்கம் வச்சுருக்கேன். அது பக்கம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அம்மா இருக்காங்க. 2 யானை வச்சுருக்கோம் நம்ம இதில். இது பக்கமும் ஒரு விளக்கேற்றி வச்சு நம்ம பிள்ளையாருக்கு பக்கம் விளக்கேற்றி வச்சு பூஜையும் பண்ணியாச்சு. இப்படித்தான் நம்மளோட ஈவினிங் விலாக் சூப்பராக ஈவினிங் பொழுது முடிஞ்சுது. இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லோ கலர் பூவு அழகாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி வைக்கிறதுக்கு வச்சுருந்தேன். அந்த ஒரு விளக்கு மாதிரி இருக்கக்கூடிய மண் சட்டியில் அழகாக குட்டியாக அகல் விளக்கில் சாம்பிராணி வச்சுருந்தோம். இப்படி தான் சூப்பராக நம்மளோட பொழுது முடிஞ்சுது. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.